சரியா? ஸ்ப்ரிங்கு ഇതിൻ്റെ ഉള്ള സ്പ്രിങ് ഒരു ഇത് മേലെ വരും. ഇത് ബാട്ടമിലുള്ളത് കളഞ്ഞിട്ട് ടാപ്പിൽ എന്തൊക്കെയല്ലോ പൊട്ട് ലാക്ക് ചെയ്യണം. നല്ല ടൈറ്റ് ലാക്ക് ചെയ്യണം. അப்புறம் இது இருக்குന്നില്ലേ, இதில் வந்து வெயிட் இதில் வந்து மண் இதில் ஃபில் செய்யணும். இது வரைக்கும் மண் ഇല്ലെങ്കിൽ ചെറിയ ജല്ലി കല്ല് ഫിറ്റ് ചെയ്തിട്ട് ഫിൽറ്റർ ചെയ്യാനില്ല, ഇത് വെയിറ്റക്ക് ഫിറ്റ് ചെയ്തിട്ട് നിങ്ങൾ ലാക്ക് കൊണ്ടാ പോകാം. വെള്ളം இதில் தண்ணி இது வழியே வந்து இந்த 4 ஹோல் இருக்குல்ல, அதில் கீழே வரும். இது வந்து தரையிலேருந்து கீழே போகும். ஆமாம். அப்புறம் கயிறு, இந்த கயிறு கூட வந்து இது போல ஒரு பிளாக் கலரில் இது ரெட் கலர் பீஸ் இருக்குல்ல, ஹோஸ் உள்ள விட்டுணும். அப்போ ஹோஸ் இது வந்து புறத்து வெளியே போகுது. ஹோஸை வந்து இதில் லாக் செய்யணும். இதில் லாக் செய்துட்டு പിന്നെ நம்ம சுவக்கறி மாட்டிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இது வந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டா போதும். விட்டுட்டு கயிறை கட்டிட்டா போதும். தண்ணி வந்து இதில் இந்த தண்ணி இதில் வரும். தண்ணி வரும்போது இது வெயிட் கூடுമ്പോൾ ഇത് ഇരിക്കില്ല സ്പ്രിങ് ഫങ്ഷൻ ആവുന്നില്ല, ആ സ്പ്രിങ് ആകുമ്പോൾ വരും. വെള്ളം வந்து ഇതിൽ தண்ணி எவ்வளோ வேணும்னு இது மெஷர் பண்ணா இது லூஸ் செய்தால் தண்ணி நிறைய வரும், ஓவர்ஃப்ளோ வர மாதிரி வரும். லூஸ் ചെയ്യുമ്പോൾ ടൈറ്റ് ചെയ്താൽ കുറച്ച് വെള്ളം കുറയും. ഇത് അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റ് ஸ்ப்ரிங் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட். இது ஃபுல் டைட்டும் செய்யக்கூடாது. லூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இதில் தண்ணி எவ்வளோ லெவல் வேணுமோ அதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கல. தண்ணி இது 4 ஹோல் இருக்குது, இது வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது தண்ணி நிறைஞ்சதும் இப்படி சின்ன ஃபங்க்ஷன் தான். അത് മറ്റേ മണ്ണ് കുറച്ച് എടുത്തിടണമല്ലോ, മണ്ണ് കണ്ടിപ്പാണ് വെയിറ്റ്